நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50 தடவை போன்ல பேசிட்டார். எப்போ வரீங்க. இந்த ஒரு 10 நாளா நீங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாவட்ட அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்கள் பல முறை என்னோட போன்ல தொடர்பு கொண்டு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னார். உள்ளபடியே நானும் நினைச்சேன், என்னடா இத்தனை தடவை கூப்பிடுறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நம்முடைய அமைச்சர் ஒரு சிறுபான்மையினர் நலன் வெளிநாடு துறைக்கான அமைச்சராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற ஆதி திராவிட மக்களுக்காக அவங்களுக்காக திறந்து வைக்கக்கூடிய சமுதாய கூடம் என்பதால் தான் இந்த அளவுக்கு கவனம் எடுத்து அந்த துறை அமைச்சராகிய இருக்க என்னைய இந்த சமுதாய கூடத்துக்கு வந்து திறந்து வைக்கணுங்கிற அந்த வாய்ப்பை இன்னைக்கு பெற்று தந்திருக்கிறார்னா, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏதோ ஒரு சாதாரண கட்சியின் தலைவர் அல்ல, மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மட்டுமல்ல, தமிழினத்தின் தலைவர். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், உள்ளபடியே நம்ம மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களின் பெருமையான தலைவர் யார் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இன்னைக்கு நம்முடைய அந்த தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அமைச்சரவையில் இன்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர் அண்ணன் சாமு நாசர் அவர்கள். உள்ளபடியே எல்லாரும் சொன்னாங்க, அண்ணன் வந்து ரொம்ப கோவப்படுவாரு, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு. உள்ளபடியே பால்மனம் மாறாதவர் நம்முடைய அமைச்சர் அண்ணன் சாமு நாசர் அவர்கள். அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது மிக சிறப்பாக பணியாற்றி என்னுடைய மாவட்டத்துக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 89 கோடி மதிப்பீட்டில் ஒரு பால் குளிரூட்டும் நிலையத்தை நாமக்கல் மாவட்டத்துக்கு அமைச்சு தந்தார் நம்முடைய முதலமைச்சர். அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் வந்து பெற்று தந்த மிக முக்கியமான பணியை செய்தவர் நம்முடைய அமைச்சர் அண்ணன் சாமு நாசர் அவர்கள் தான். அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் போதுதான் எங்களுடைய மாவட்டத்துக்கான ஒரு மிக முக்கியமான நீண்ட நாள் கோரிக்கையான பால் குளிரூட்டு நிலையத்தை அவர் அறிவித்தார். அவரோட மானிய கோரிக்கையில் அவர் அறிவித்தார். அதனால அந்த நன்றி கடனோடு தான் இன்னைக்கு நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மாதாவர் சுதர்சனம் சரி, நம்முடைய அண்ணன் துரை சந்திரசேகர் இருவருமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக, காங்கிரஸ் இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களுக்காக எண்ணற்ற பணிகளை பெற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய துரை சந்திரசேகர் அவர்கள் சொன்னார், நான் பேசும்போது எனக்கே வந்து சந்தேகம், இவருக்கு கருப்பா இருக்கிறாரா வெள்ளையா இருக்கிறாரா, என்னடா இது நம்ம மக்களா இருப்பாரா சந்தேகம் அப்படின்னாரு. கலரா முக்கியம். நம்ம துரை சந்திரசேகர் எவ்வளவு கலையா இருக்கிறாரு. அந்த அளவுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய துரை சந்திரசேகர் அவர்களும் நம்முடைய மாதவன் சுதர்சன மன்னார் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே நம்முடைய மக்களுக்காக வந்தோடனே சொன்னாங்க, இது ஆதி திராவிட மக்கள் நிறைந்த பகுதி நம்முடைய கும்மனூர் ஊராட்சி. உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இங்க வரும்போது. நான் இதற்கு முன்னாடி சுற்றுலாத்துறை அமைச்சராக, வனத்துறை அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இரண்டுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த துறைகள். இருந்தாலும் சமீப காலமாக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த மிக பெருமை மிக்க ஆதி திராவிட துறை அமைச்சராக எனக்கு இந்த பொறுப்பை தந்தார். உள்ளபடியே இந்த துறை என் உணர்வுகளிலே கலந்த துறை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய மக்களுக்காக அதிக நலத்திட்டங்களையும் நற்பணிகளையும் செய்யக்கூடிய துறை இந்த துறை. இன்னைக்கு இந்த துறை மூலியமாக 2022-23 ஆண்டு ஒதுக்கப்பட்ட இந்த நிதியில் இந்த சமுதாய கூடம் அது இங்க வந்து மிக அழகாக எழும்பியிருக்கு. வந்த உடனே இந்த சமுதாய கூடத்தை முதல்ல பயன்படுத்துறது நான் தான். அதனால இந்த சமுதாய கூடத்தை மிக சிறப்பாக கட்டியமைத்த ஒப்பந்ததாரருக்கும், இதற்காக பாடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும், மாவட்ட அமைச்சருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பேத்கரை பற்றி, நம்முடைய காங்கிரசின் மூத்த தலைவர்களை பற்றி, நம்முடைய முத்தமிழர் கலைஞரை பற்றி,
நம்முடைய திராவிட இயக்கம் இந்த ஆதி திராவிட மக்களுக்கு என்னென்ன சாதனைகளை செய்தது அப்படிங்கிறத அடுக்கிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நம்முடைய அம்பேத்கர் அவர்களை எந்த ஒரு சில கட்சிகள் அம்பேத்கரை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் சொன்னதை மிக தெளிவாக மிக உணர்வுபூர்வமாக அவர் சிந்தனைக்கு செயலாற்றிய தலைவர்களில் மிக முக்கியமானவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த வழியில் தான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எண்ணற்ற பணிகள் இந்த 3 வருஷத்துல பார்த்தோன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அம்பேத்கரை பெருமைப்படுத்தியது போல யாரும் பெருமைப்படுத்தியதில்லை. அந்த அளவுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் ஆட்சியாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே வேற எவரும் இந்த அளவுக்கு அம்பேத்கர் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுவதில்லை. நம்ம தான் இந்த அளவுக்கு கொண்டாடுறோம். காரணம், அம்பேத்கரின் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதே வடிவில் நம்முடைய மக்களுக்கு என்னென்ன தேவைகளை செய்து தர முடியுமோ அதை திட்டங்களாக்கி அது மூலியமாக பல்வேறு நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிற மிக சிறந்த அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பேசும்போது நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஜி வேதா அவர்கள் மிக வேகமாக மிக சிறப்பாக ஒரு சில கருத்துக்களை சொன்னார். ஆதி திராவிட மக்கள் மற்ற சமூக மக்களும் சேர்ந்து ஒரு சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே சமத்துவபுரத்தை கொண்டாந்தவர், அதுவும் தந்தை பெரியார் கையில் கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். இது மட்டுமா, நம்முடைய பட்டியலின மக்களுக்காக கலப்பு திருமணத்தை ஊக்குவித்து அதுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கியவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். நம்முடைய பட்டியலின முதல் வரிச பட்டதாரிகள் அவர்களுக்காக கலை கல்லூரிகள்ல தேர்ச்சி பெற்றால் மட்டும் போதும் என்ற அரசாணையும் வெளியிட்டது நம்முடைய திமுக அரசு தான். இது மட்டும் இல்ல, இந்து அறநிலைத்துறை, இது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு சங்கங்கள் இதில் நிர்வாக பொறுப்பில் அமர்த்ததும் பட்டியலின மக்களை அமர்த்தியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். முதல் முதலாக நீதிபதியாக வரதராசன் அவர், பட்டியலின சமூகத்தை சார்ந்த வரதராசன் அவரை நீதிபதியாக்கிய பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சேரும். முதலில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற அரசாணையை வெளியிட்டதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். எத்தனை விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். முதல்ல தாட்கோ இப்ப இருக்கிற துறை ஆதி திராவிட நலத்துறையில ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிற இந்த கழகத்தை உருவாக்கியது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அது கீழே தான் எண்ணற்ற பணிகள், எத்தனையோ பணிகள், நிலம் வாங்கும் திட்டம், நிலம் மேம்பாட்டு திட்டம், ஆதி திராவிட விவசாயிகளுக்காக மின் இணைப்பு திட்டம், ஆதி திராவிட விவசாயிகளுக்காக பிவிசி பைப் வழங்கும் திட்டம், மின் மோட்டார் வழங்கும் திட்டம், விவசாயிகள் சார்ந்த பயிற்சிகளை வழங்கும் திட்டம். இது மட்டும் இல்லாம ஆதி திராவிடர் மக்களுக்காக, பழங்குடியினர் மக்களுக்காக தொழில் முனைவோர் திட்டம், திறன் மேம்பாட்டு திட்டம். இதே போல இங்க சொன்னாங்க மகளிர் சுய உதவி குழுக்கள், மகளிர் ஆதி திராவிட பழங்குடியினர் மகளிர் சுய உதவி குழுக்கு கடன் வழங்கும் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய ஆதி திராவிட துறை மூலியமாக வடிவமைத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான், நம்முடைய முதலமைச்சர் நான் தளபதி அவர்கள் தான். இதுவரைக்கும் இத்தனை திட்டங்களை வேறு எந்த ஆட்சியும் கொண்டு வந்ததில்லை. எப்ப திமுக ஆட்சி அமர வைக்கிறதோ அப்பெல்லாம் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆதி திராவிட மக்களுக்கு தான். அது எந்த ஆட்சி? நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அந்த அளவுக்கு நம்முடைய ஆதி திராவிட மக்களுக்காக, பழங்குடியினர் மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள். நம்முடைய ஆதி திராவிட மக்களுக்காக தொடர்ந்து விழிப்புணர்வு கூட்டத்தை 6 மாசத்துக்கு ஒரு நடத்தே ஆகணும். ஆனா கடந்த அதிமுக காலத்துல 4 வருஷத்துல நடத்தாம இருந்தாங்க. கடைசியில
நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து வேற நிபந்தனையின் பேர்ல அதுல கடைசியாக 2021 அதிமுக ஆட்சி ஒரு கூட்டத்தை நடந்துச்சு. ஆனா நம்முடைய திமுக ஆட்சி அமர்ந்தவுடன் தொடர்ந்து அந்த விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம ஆதி திராவிட மக்கள் பழங்குடியினர்கள் மக்களுக்காக அவங்க உரிமை பெற தனியாக ஒரு ஆணையத்தை அமைத்ததும் நம்முடைய முதலமைச்சர்கள் தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தூய்மை பணியாளர்களுக்காக தனி நல வாரியத்தை அமைச்சது நம்முடைய திராவிட மாநில முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. நம்பலாம் குதிரை வண்ணாருக்காக நல வாரியத்தை அமைச்சதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். பழங்குடியினர் மக்களுக்கான நல வாரியத்தை அமைச்சதும் நம்முடைய திமுக ஆட்சியில தான். இந்த அளவுக்கு எண்ணற்ற திட்டங்களை ஆதி திராவிட மக்களுக்காக பழங்குடியினர் மக்களுக்காக அதிக கவனம் செலுத்தி வேற எந்த ஆட்சியும் இல்ல, வேற எந்த முதலமைச்சர் செய்ததில்லை. செய்த முதலமைச்சர்கள் முத்தமிழர்கள் கலைஞர் மற்றும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். இப்ப இந்த சமுதாய கூடத்தை கட்டிட்டு இருக்கோம். இதே போல 120 சமுதாய கூடங்கள் தமிழ்நாடு முழுக்க கட்டப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு சமுதாய கூடமும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் 20 லட்சம் மட்டும் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட்டிருக்கு. அந்தந்த பகுதி மக்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல இந்த பகுதியில சமுதாய கூடம் கட்டப்பட்டிருக்கு. இது மாதிரி நம்முடைய ஆதி திராவிட மக்களுக்காக அதிக கவனம் கொடுக்கிற ஒரே ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு உள்ளபடியே இந்த பகுதிக்கு இன்னைக்கு உங்களுடன் இந்த சமுதாய கூடத்தை திறந்து வைப்பதில் உள்ளபடியே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சமுதாய கூடத்தில் மிக சிறப்பு வாய்ந்த பணிகளை நீங்கள் தொடர்ந்து நடத்திட வேண்டும். மிக முக்கியமாக இது சிறப்பாக மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப எந்த சமுதாய கூடமா இருந்தாலும் நீங்க தொடர்ந்து இது எப்பயுமே தொடர்ந்து பயன்படுத்துற மாதிரி நீங்க இங்க இருக்கிற பகுதி மக்கள் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து இது அனைவரும் பயன்படுத்துற மாதிரி இத நிர்வகிச்சு நல்லபடி மெயின்டைன் பண்ணும். இதே மாதிரி எப்பயுமே இந்த பில்டிங் இதே மாதிரி புது பில்டிங் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கு நீங்க ஒத்துழைப்பு தந்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் எனக்கு பங்கெடுத்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர், நம்முடைய மாவட்ட அமைச்சர் அண்ணன் சாமு நாசர் அவர்களுக்கும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவர்களுக்கும், அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய கும்மனூர் ஜி வேதா எப்படியோ அடம் பிடிச்சு என்னை இங்க இழுத்துட்டு வந்த நம்முடைய கும்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஜி வேதா அவர்களுக்கும், நம்முடைய கழக தோழர் அவர்களுக்கும், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தோழர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.